நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து விசஸ் நியூசிலாண்டோட T20 சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். உண்மையிலே வந்து இந்த இங்கிலாந்து, நியூசிலாந்து, அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த மேட்ச்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா வந்து அந்த கிரவுண்டும் சரி, அந்த வென்யூ சரி, இவங்க போடுற ஸ்விங்கு, அப்புறம் இந்த பேட்டிங் ஸ்டைல் அதெல்லாம் வந்து பார்க்கவே வந்து சூப்பரா இருக்கும். ஏன்னா வந்து ரெண்டு டீமும் நல்லா ஆடும். அதனால வந்து பார்க்க அந்த கிரவுண்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும். இந்தியா கிரவுண்ட் மாதிரி இருக்காது. அந்த கிரவுண்ட்ல வந்து நல்லா பார்க்கவே வந்து சூப்பரா இருக்கும். மேட்ச் பார்க்கவே நல்லா இன்ட்ரெஸ்டா போகும். அதே மாதிரி தான் இந்த மேட்சை வந்து நல்லா இன்ட்ரெஸ்டா சூப்பரா எடுத்துட்டு போனாங்க. என்னன்னா இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. உடனே வந்து நம்ம சால்ட்டும் சரி பட்லரும் ஓப்பனிங் இறங்கினாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து சரியான ஓப்பனிங்க அச்சு நவுத்திடுவாங்க கண்டிப்பா. அதுவும் வேற இங்கிலாந்துல வேற ஆடுறாங்க இவனுங்க கண்ட்ரோலு. அதனால நொச்சி நவுத்திடுவாங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக வந்து சால்ட் அடிக்க ஆரம்பிச்சார் நம்ம ஆர்சிபி பிளேயர் சால்ட்டு. அதுக்கப்புறம் பட்லர் அவுட் ஆயிட்டோன்னே கொஞ்சம் அளவுக்கு ஒரு பொறுமையா போயிடுச்சு. அதுக்கப்புறம் சால்ட்டுக்கு என்ன கோவம் ஆச்சுன்னு தெரியல, போட்டு சரியான அடி அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பெத்தேல் வந்தாரு. நல்ல அவர் வந்து ஒரு யங் பிளேயரு. அதில் அவரு தான் வந்து இந்த இங்கிலாந்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மேலே வர சின்ன பிளேயரு. ஸோ அவரும் வந்து நல்லா சூப்பராக ஆடினாரு. சால்ட்டும் பெத்தலும் சேர்ந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பயங்கரமா. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பெத்தேல் விக்கெட் எடுத்தோன்னே அதுக்கப்புறம் வந்து ப்ரோக் வந்தாரு. அவரும் வந்து அவர் சைட்ல பயங்கரமா ஆடினாரு. போட்டு இந்த சின்ன பசங்க தான் அடிக்கிறதே, பெரியவங்களாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்லாம் போயிட்டாங்க போல. அவ்வளோ அந்த சின்ன பசங்க தான் பூந்து எனக்கு எப்படியாவது சான்ஸ் கிடைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிக்கிறானுங்க. அவனுங்க வந்து சால்ட்டும் ப்ரோக்கும் சேர்ந்து 78 ரன், அவன் 85 ரன் அடிச்சு ஓரளவுக்கு பயங்கரமா எடுத்துன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சால்ட் அவுட் ஆயிட்டாரு, ப்ரோக்கும் அவுட் ஆயிட்டு ஓரளவுக்கு சாம் கரனும் அதுக்கப்புறம் வர பிளேயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தட்டி தட்டி 235 ரன் அடிச்சிட்டாங்க. இவன் ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த T20ல வந்து ஒரு 150, 60, 70 அச்சாவே வந்து ரொம்ப பெரிய ஸ்கோரா இருக்கும். அதுவே வந்து சேஸ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். டிஃபெண்ட் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா 170 ரன் தான் அதிகம். அதுதான் 80, 180லாம் போட்டா செம்ம ஸ்கோர். 190லாம் போனா நீ தான் ஜெயிச்சிட்ட அப்படின்ற மாதிரி ஆயிடும். இப்பெல்லாம் வந்து அசால்ட்டா 200 அடிக்கிறாங்க. எப்படா அடிக்கிறாங்க? 230லாம் அசால்ட்டா அடிக்கிறானுங்க. எப்படா அடிக்கிறேன்னு பார்த்தா போட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே அடிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அப்பெல்லாம் வந்து சரியான ஸ்கோர் அது. அப்புறம் வந்து நம்ம நியூசிலாந்து பிளேயர் இறங்கினாங்க, செஃபர்ட்டும் ராபின்சனும் ஓரளவுக்கு போனாங்க. ராபின்சன் அந்த அளவுக்கு பெருசா காட்டல, அவரோட பெர்ஃபார்மன்ஸை காட்டல. கான்வே வந்து இருப்பாருன்னு நினைச்சேன் அந்த அளவுக்கு. ஆனா வந்து ரொம்ப நாளா கான்வே சரியா ஆடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால வந்து எப்பா போயிட்டு வாப்பா ராசா அணின்ட்டு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. சிஎஸ்கேலையும் துரத்தி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவரை கான்வே எடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து கொஞ்ச நாளா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதே இல்லை. ஆக்சுவலா அவர் எல்லா மேட்சும் நல்லா ஆடுவாரு. ஓரளவுக்கு ஒரு 30 ரன்னாவது அடிச்சிருவாரு. ஆனா வந்து கொஞ்ச நாளா சரியாவே ஆடல. அதனால அவரை தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் வந்தாப்புல. அவர் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து என்ன தெரியல, சின்ன வயசு தான் அவருக்கு. ஃபர்ஸ்ட் வந்தெல்லாம் புதுசு எல்லா மேட்ச் அடிப்பான். எல்லா மேட்சையும் அடிப்பான். உட்காந்து 20 ஓவரா அடிப்பான். T20 வேர்ல்டுக்கு இது டெஸ்ட் எல்லாத்தையும் அடிப்பான். கண்ணு பட்டுச்சா என்னன்னு தெரியல. கொஞ்ச நாளா வந்து சுத்தமா ஆடுறது இல்லை. சிஎஸ்கேலையும் ஆடுறது இல்லை, நியூசிலாண்ட்லயும் சரியா ஆடுறது இல்லை. அந்த அளவுக்கு ஆடல. நேத்தும் வந்து சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. 2 4ல அடிச்சுட்டு வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் வர பிளேயர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிச்சிலும் கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. ஆனாலும் 235ல அடிக்க முடியாது. ஓரளவுக்கு டஃப் பண்ணாங்க. அப்புறம் நடுவில் வச்சு நம்ம ரஷீத் வந்து எல்லாரையும் வந்து விக்கெட் எடுத்துட்டாரு. அவர் தான் வந்து மேட்ச் டர்னிங் பாயிண்ட். ஏன்னா கொஞ்சம் அடிச்சாங்க, ஓரளவுக்கு ஜெயிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி போச்சு. ஆனால் ஜெயிக்க கஷ்டம். ஏன்னா கொஞ்சம் கிட்ட வரலாம். அப்புறம் வந்து ரஷீத் வந்து அவர் போட்ட ஸ்பின் எல்லாம் போட்டு எல்லாரையும் வந்து விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இங்கிலாந்து ஜெயிச்சிடுச்சு. நெக்ஸ்ட் T20ல பார்ப்போம் யார் ஜெயிப்பான்ட்டு. ஆக்சுவலாக இந்த மாதிரி மேட்ச்லாம் வந்து நல்லா பார்க்க சூப்பராக இருக்கு. இவனுங்களாம் ஆடுறானுங்களே இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா, டிப்ரெஷன்ல தான் போகுது இந்த மேட்ச் பார்க்க எங்களுக்கு. இந்த கோலி பண்றது ரோஹித் பண்றது இவனுக்கு மேட்ச்லாம் வந்து நல்லா சூப்பராகவே போகுது. லாஸ்ட்டாக கூட ஆப்கானிஸ்தான் மேட்ச் நல்லா போச்சு. இந்த மாதிரி மேட்சே வந்து நல்லா போகுது. கிரிக்கெட் வந்து இவனுங்க இந்தியா மேட்ச் நீ பார்க்கவே கூடாது. ஏன்னா ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுது. இவனுக்கு மேட்ச் பார்த்தே ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இவனுங்க என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ ரன் அடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம்.